ரோஹிணியும் சிந்தாமணியும் சேர்ந்து வந்து விஜயா கொடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை வந்து ஒருத்தர் கேட்டுறாங்க. அது யாருன்னு வந்து கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ட்ல வாசலையே வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, விஜயாவும் ரோஹிணியும். நீ எல்லாம் ஒரு பொண்ணு அடி இப்படி ஏமாத்தி ஒரு என் பையனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா, அது கூட இல்லாம 2 வருஷம் என் குடும்பத்தையே ஏமாத்திருக்கேன், நீ எவ்வளவு பெரிய பொய்க்காரியா இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து மனோஜை பிடிச்சிருக்கு, அவன் கூட வாடுறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன வேணா பண்ணுவேன்னா, இப்ப உன் பையனை அனுப்பி விட்டு அவனை மானத்தை வாங்கி விட்டு அவன் கஷ்டமெல்லாம் போச்சு, அதெல்லாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவன் எனக்கு வேணும்னு நான் நினைச்சிட்டேன், அவன் வேணுங்கிறதுக்காக நான் அவனை கீழே இறங்கி என் அடிமட்டத்துக்கு இறக்கி அவனை என்ன கெஞ்ச வைக்கிறது கூட நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு லவ் அடி அப்படின்ற மாதிரி வந்து திட்டும் போது, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வந்து என் பையனை வந்து பக்கத்துல வர விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்றாங்க. அதுக்காக நீ சாகர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, உன்னை போட்டு தள்ளிட்டு கூட உன் வந்து என் கூட சேர்ந்து வாழ வைக்க மாதிரி நான் பண்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி வந்து சவால் விட்டுட்டு போறாங்க. உடனே வந்து மீனா வந்துட்டு சொல்றாங்க, எதுக்கு அப்படி கோர்ட் வாசல்ல சத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நம்ம மேல பெரிய பிரச்சனையா இருக்கு, எப்பவும் முடிஞ்சிருக்க வேண்டிய கேஸ் இங்க கவுன்சிலிங் வரைக்கும் வர அளவுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேல இங்க வந்து சத்தம் போட்டு இருக்காங்க, நான் வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, சிப்பா நீ எல்லாம் என்ற வந்து சொல்றியா, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போடி அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து மீனாவை கத்திட்டு போறாங்க. முத்து வந்து சொல்றாங்க, இது மீனா அதை பத்தி அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா, நீ நல்லது சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க, மத்த யாரு சொன்னாலும் அதை ஏத்துவாங்க, அது அவங்க கேரக்டர் அப்படி விட்டு மீனா அப்படின்னு சொல்லும் போது, சரிங்க எனக்கு தெரியாத அத்தையை பத்தி அப்படின்ற மாதிரி வந்து இவங்களும் நார்மலாவே விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து அண்ணாமலை வந்து காமிக்கிறாங்க, இந்த வீடு வந்து வீடாவே இல்ல, ஏதாச்சும் ஒரு மருமக வந்தானாச்சும் வந்து நல்லா இருக்கும், வீடு கலக்கலன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து ஸ்வேதா வந்துடுறாங்க. ஏன் பெரியப்பா, ஏன் அண்ணிங்க ரவி தம்ப ஒய்ஃப் யாருமே வந்து வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்லாமா, உங்க பெரியமாவளதான் ஏதோ ஒரு சாமியார் வந்து சொன்னிச்சு, மீன் அந்த வீட்டுல இருந்தா வந்து என் உடம்புக்கு சரி வராதுன்னு, உடனே அதை கேட்டுட்டு வந்து உங்க பெரியமா வந்து அவளை வீட்டை அனுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எதுக்கு பெரியமா அப்படி மூட நம்பிக்கை எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, நீ வேற ஏமா அடிக்கடி வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் பெரியமா நான் வருது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏமான்னு சொன்னா நீ உங்களுக்கும் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து முத்து வந்து, சரிம்மா அந்த சாமியாட்டி பொம்பள்கிட்டே வந்து நீங்க வாட்டி கேளுங்க, பரிகாரம் ஏதாச்சும் பண்றதா இருந்தா பண்ணிட்டு வந்து நம்ம மீனா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து அந்த ஸ்வேதாவும் வந்துட்டு, ஆமா ஏதாச்சும் தப்புன்னு இருந்துச்சா அது பரிகாரமும் ஏதாச்சும் இருக்கணும்ல, அதை கேளுங்க பெரியமா, கேட்டுட்டா வந்து மீனா அண்ணி வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல, நானும் மீனா அண்ணியை பார்த்த மாதிரி இருக்கும் மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, சரி நீங்க வந்து எந்த கோயில்ல வந்து அவங்கள பாத்தீங்களோ அந்த கோயிலுக்கே வாங்க, நான் எல்லாரும் போவோம், அந்த கோயிலுக்கே போய் பார்த்து ஃபேமிலியோட வந்து எல்லாமே கேட்டுக்கிட்டே வந்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி இப்ப வேணா இன்னொரு நாள் போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்து சமாளிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்வதிக்கு வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க, இது மாதிரி வந்து சாமியாட்டி பொம்பளை வந்து மறுபடியும் போய் பார்த்து வந்து மீனா வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. எப்படியாச்சும் அவனை வெளியே துரத்துனா போதும்னு நான் அவசரமா அனுப்புனா இது எல்லாமே இப்ப சேர்ந்து போய் கூட்டிட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்வதியிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கும் போது, பார்வதி வந்து சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த சாமியாடி பொம்பளையே பொய்யா இருக்குமோன்னு தோணுது, அதுவே வந்து ரோஹிணி செட் பண்ணாலா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து விஜயா வந்து யோசிக்கிறாங்க, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து கரெக்டா வந்து சிந்தாமணி வந்துடுறாங்க. வணக்கம் மாஸ்டர், என்ன மாஸ்டர் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, மீனாவை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமான்னு வீட்டுல பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னது மறுபடியும் கூட்டிட்டு வந்து உங்க புருஷன் உங்களுக்கு உயிரோட வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி கேட்கும்போது, நீ சும்மா நல்லதாவே சொல்ல மாட்டியா, எப்ப பார்த்தாலும் அவங்க கெட்டதா தான் நினைச்சிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து திட்டுறாங்க. அப்படி இல்லைங்க, அவங்கதான் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல, மீனா வீட்டுல இருந்தா வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு ஆகாதுன்னு, அப்படி என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, அதான் ஏதாச்சும் பரிகாரம் இருக்குமான்னு கேக்குறாங்க எங்க வீட்டுல எல்லாரும், அதான் நான் போய் ஒரு நாள் பார்த்துட்டு பரிகாரம் எதுவும் பண்ண முடியுமான்னு பாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா பிராணையும் வந்து இவங்கள்ட்டே சொல்லிடுறாங்க. இதை உடனே வந்து ரோஹிணிட்ட வந்து சொல்றாங்க. அது சிந்தாமணி வந்து உடனே ரோஹிணி வீட்டுக்கு போய் மீனாவை எப்பயாச்சும் வீட்டுக்கு வர வைக்கலாமான்னு பாக்குறாங்க. என்ன பண்றது ரோஹிணி அப்படின்னு வந்து கேட்கும்போது, சரி ஆண்டி அதை பாக்கலாம், அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு வேலை பண்ணணுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் மாமியாரை வந்து போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன ராகினி சொல்ற, மாஸ்டரை போட்டு தரணுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆமா ஆண்டி, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மனோஜ் கிட்ட வந்து உன்னால சேரவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் வந்து என்னால வெயிட் பண்ண முடியாது, அவங்களை போட்டு தள்ளினாச்சும் நான் மனோஜ் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை வந்து ஸ்வேதா வந்து கேட்டுறாங்க, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்வேதா வந்து ரோஹிணியை வந்து சண்டைப்படுறாங்க. யாருடி நீ, எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு வந்து பேச வரேன்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி கிட்ட போது, சொந்த மாமியாவை கொண்டுட்டு உன் பசங்களை அப்படி சேர்ந்து வாழணும்னு இருக்கியா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, ஒரு நீ இருக்க குடும்பம் மட்டும் எப்படி வணங்கிரும், அவன் மட்டும் எப்படி அவங்க அம்மாவை கொண்டதுக்கு அப்புறம் நீ அவங்க கூட சந்தோஷமா வாழ்வானா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்வேதா வந்து ரோஹிணியை வந்து திட்டுறாங்க. இதை கேட்டு ரோஹிணி வந்து உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஓங்கி ஒரு அற விடுறாங்க. என்னடி என்னையவே வந்து பேசிட்டு இருக்கும் போதே அறையதானேன்னா வந்து பொம்பளை அடினா அப்படின்னு வந்து திட்டிட்டு உடனே வந்து ஸ்வேதா வந்து முத்துக்கு போன் பண்றாங்க. இருடி என் அண்ணனுக்கு போன் பண்ணிருக்கேன், எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வர சொல்லிட்டு நான் எவனா இருந்தாலும் நான்
நான் பாத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சிந்தாமணி வந்துட்டு ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க, வா முதல்ல போலாம் அப்படின்னு வந்து சிந்தாமணி வந்து ரோஹிணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா வந்து ரோஹிணி வந்து போட்டோ எடுக்கங்காட்டியுமே வந்து அவங்க வந்து ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. உடனே வந்து முத்துக்கு வந்து போன் பண்றாங்க ஸ்வேதா ஆனா நாங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த வர இருமா அப்படின்னு வந்து முத்து சொல்லிட்டு மீனாவையும் கூட்டிகிட்டே வராங்க. உடனே வந்து என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கும்போது இங்க ஒரு பொம்பளை வந்து பேசிட்டு இருந்தானா மாமியாரை வந்து கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அவளை வந்து நான் கேட்டேன், அதுக்கு வந்து என்ன அடிச்சுட்டானா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஒண்ணு அடிச்சுட்டாளா, என்னமா அவ யாருன்னு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. எனக்கு தெரியலனா, ஆனா வந்து அவ ஏறி போன காரை தான் நான் வந்து போட்டோ எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. யாரு காருனா சிந்தாமணி காரை தான் வந்து அவ வந்து போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. உடனே வந்து மீனா வந்து பார்த்து இது நான் எங்கேயோ பாத்திருக்கேங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ஸ்வேதா கேக்குறாங்க யாரு நான் இவங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது இவதாமா மீனா நான் சொன்னேன்ல அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்படி அண்ணி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. யாருங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் மனோஜுக்கு பார்த்த பொண்ணு தங்கச்சின்னு ஆயிடுச்சு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க. உடனே வந்து அந்த ஸ்வேதா வந்து சொல்றாங்க அண்ணி நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, அந்த பொம்பளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அண்ணி, மாமியாலே வந்து கொல்லணும்னு நினைக்கிறாங்க, இப்படி எல்லாம் கூட ஒரு பொண்ணு இருக்காளான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு சில பேர் இருக்கதாமா செய்யறாங்க, அதெல்லாம் எதுக்கு நம்ம பேசிட்டு நீ ஏன் தேவையில்லாம அந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுற அப்படின்ற மாதிரி வந்து மீனா கேக்குறாங்க. இல்ல அண்ணி எனக்கு வந்து டக்குன்னு கோவம் வந்துருச்சு, என் புருஷனோட வாழ்றதுக்காக வந்து மாமியாவை கொல்ற அளவுக்கு எல்லாம் கூட போறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு அண்ணி, அதனாலதான் நான் டக்குன்னு கேட்டுட்டேன். அதுவும் இல்லாம மனோஜ்னாவும் டைவர்ஸ் இதுல தானே இருக்காங்க, ஒருவேளை அவங்க ஒய்ஃபா இருக்குமோன்றது கூட எனக்கு வந்துச்சு அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே அப்பதான் வந்து மீனாவுக்கும் ஞாபகம் வந்து ஒருவேளை ரோஹிணியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, இது மாதிரி தானே கோர்ட் வாசல வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்லங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இருக்கும் மீனா அவ வந்து பண்றதுக்கும் ஆளுதான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி மீனா நாளைக்கு வந்து கோயிலுக்கு வரணும், நீனும் ரெடி ஆயிரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ஸ்வேதா வந்து கேக்குறாங்க எதுக்கு நான் கோவிலுக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது நான் வந்து ஒரு வேன் வாங்கியிருக்கேன்மா செகண்ட்ல, அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், அதுக்காக தான் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு வந்து சொல்லும் போது ஆனா நானும் வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தாராளமா வாமா, எங்க வீட்டுல வந்து ஒரு தங்கச்சியில ஒரு பொம்பளை பிள்ளை நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிருக்கேன், நீ வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடும் போது எனக்கு அப்படிதான் தோணுது, எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நான் எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு வந்து சொல்லும் போது காலையிலேயே கிளம்பி வந்துருமா, நீ நேரா வீட்டுக்கு வந்துரு, நம்ம வீட்டுல இருந்து நேரா வந்து கோயிலுக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே இங்க வந்து மீனாட்ட வந்து அண்ணி நீங்க எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லம்மா என்னால வந்து வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அதை வந்து கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்றாங்க. தெரியுங்க நீ எனக்கும் எல்லாமே வந்து அண்ணா சொன்னாங்க, அண்ணா அதை பெரியமா தான் ஏதோ மூட நம்பிக்கையில இருக்காங்கன்னா நீங்களும் அப்படி இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்வேதா கேட்கும் போது இல்லம்மா அப்படி இல்ல, எனக்கு மாமானா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ஏதாச்சும் என்னால கஷ்டம்னா என்னால ஏத்துக்க முடியல அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க நீ நம்ம எப்படியும் வந்து அந்த மாதிரி அந்த பொண்ணுங்களை பார்த்தோம் இல்லாட்டி வேற யாராச்சும் பார்த்து கூட நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கரெக்டா வந்து இந்த கோயிலுக்கு வராங்க. இந்த கோயில தான் அந்த அம்மாவை பார்த்தேன்னு சொல்லி விஜயா வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த அம்மா வந்து கேட்டா அந்த மாதிரி வந்து பொம்பளை யாருன்னு இங்க வந்து இருக்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஐயர் வந்து சொல்றாங்க. இல்லங்க இங்க இருந்தா வந்து அந்த பொம்பளை வந்து குறி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களதான் நான் வந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்லும் போது இல்லங்க அப்படிலாம் கிடையாது, எப்பெல்லாம் ஈஸியா வந்து இந்த கோயில வந்து யாரையும் வந்து உள்ள விட மாட்டோம், இது வந்து அறநிலைத்துறையோட சேர்ந்தது, இப்படி எல்லாம் டக்குன்னா யாரும் வந்து குறிலாம் சொல்லிட முடியாதுங்க, நான் வந்து இங்க வந்து வேலை 25 வருஷத்துக்கு மேல நாங்க வேலை செய்யறேன், அது மாதிரி இங்க வந்து எந்த பொம்பளையும் வந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சு சொல்றாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து லைட்டா டவுட் வருது, ஒருவேளை வந்து ரோஹிணி பண்ண வேலையாதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து விஜயா நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து முத்து வந்து சொல்றாங்க இது வந்து கண்டிப்பா ரோஹிணியோட வேலையாதான் இருக்கும், நீங்க வந்து இது மாதிரி சாமி விஷயத்துல ஏமாறுவீங்கன்னு தெரிஞ்சேதான் அவ வேணும்னு அப்படி பண்ணிருக்கா, இதனால வந்து ஏமாத்தி வந்து என் பொண்டாட்டி வீட்டை அப்படி அனுப்பிட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து விஜயாட்ட சண்டை போடுறாங்க. பார்வதியும் வந்து சொல்றாங்க நான் அப்பவே சொன்னேன்ல இது வந்து பொய்யாதான் இருக்கும்னு, நீ ஏன் வந்து அதை நம்பவே மாட்டேங்கிற, மீனா விஷயத்துல வந்து நீ ஏன் எதையுமே வந்து நம்ப மாட்டேங்கிற, எல்லாருமே சொல்றோம் அதை யோசிக்கவே மாட்டேன், யாரோ ஒரு பொம்பளை சொன்னதை மட்டும் யோசிச்சுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்வதியும் வந்து சண்டை போடுறாங்க. உடனே வந்து சிந்தாமணி மட்டும் சரி அந்த பொம்பளை வந்து பொய்யாவே இருக்கட்டும், ஆனா எப்படி கரெக்டா அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது உடனே வந்து ஸ்வேதா வந்து பாத்துறாங்க அந்த பொம்பளைய. அண்ணா நான் வந்து சொன்னேன் இல்லைன்னா இவங்கதான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து முத்துக்கிட்ட மட்டும் போய் ரகசியமா சொல்றாங்க. அதை வந்து முத்து வந்து சரியா கேட்கல, என்னம்மா அப்படின்னு சொல்லிக்கும் போது இல்ல நான் நேத்து வந்து சொல்லி வச்சிருந்தேன் ஒரு பொண்ணு வந்து மாமியாரையே கொல்லணும்னு சொன்னுச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி வந்து போட்டு விட்டுறாங்க. உடனே வந்து சரி இருமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப அதுவும் வந்து ஆக்சிடென்ட்டும் ஒருவேளை அவ செஞ்சுதான் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்ப அப்பா போன ஏரியாவில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் இருக்கும், அதை வாங்கி பார்த்தா வந்து யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்க கண்டுபிடிச்சிடலாம், அதை வச்சு இது வந்து யாரு கிரியேட் பண்ணாங்கிறதும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரவி வந்து சொல்றாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து அதுதான் கரெக்டான முடிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து ஸ்ருதி வந்து வராங்க. ஸ்ருதியை பார்த்துட்டு வந்து ரவி வந்து வா ஸ்ருதி அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. என்ன முத்து என்ன மட்டும் கூப்பிடாம வந்துட்டீங்க அப்படின்ற
அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்ல பழக்கிறோம்ல அதான் வந்து ரவிட்ட சொல்லி விட்டேனே, ரவி சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சொன்னாங்க, நீ பர்சனலா நீ சொல்லலையே, அதான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல வாங்க அப்படின்னு வந்து சாமி கும்பிட உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து வேலுக்கு வந்து நல்லபடியா பூஜை நடக்குது. இப்ப வந்து அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போறதை நினைச்சு வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த டைம்ல ஸ்வேதா வந்து பார்த்துட்டு ரவி உன் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நல்லா ஃபேமிலியா வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவன் மட்டும் வந்து மீனா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து ஸ்வேதா வந்து ஆன்டி நீங்க வந்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னா உங்களுக்கு தெரியல போல, அதனாலதான் வந்து மீனா வந்து திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு கரெக்டா சொன்னமா, இத்தனை வருஷம் நான் பழகிருக்கேன், என்னால கூட இப்படி போல்டா வந்து பேச முடியல, நீ டக்குன்னு சொல்லிட்டா, நீ நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து பாராட்டுறாங்க. ஸ்ருதியும் வந்து நல்லா போல்டா பேசுறீங்க நீங்க, மீனா அப்படி பேச மாட்டாங்க, நான் கூட டக்குன்னு பேசிடுவேன், ஆனா மீனா அப்படி பேச மாட்டாங்க, ஆனா மீனாவை தான் ஆன்ட்டி திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த போன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து வெளியே வராங்க. போன் பேசிக்கிட்டே வந்துட்டு கோயிலை விட்டு வெளியே வரும்போது கரெக்டா பைக்ல போற ஒருத்தன் வந்து விஜயா வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுறான். விஜயா வந்து அந்த இடத்துல மயங்கி விழுறாங்க. எல்லாரும் வந்து ஓடுறாங்க. ஓடி பார்த்தா வந்து அவங்க தாலி செயின் அக்கறத்துல வச்சிருக்காங்க. அது வந்து கழுத்துல லைட்டா கிராச்சா இருக்கறதுனால வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. உடனே வந்து அவங்க தான் வந்து சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல ஆன்ட்டி வந்து கொலை பண்றதுக்காக இவங்க தான் பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து சிந்தாமணியை கை காமிச்சிடுறாங்க. சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க, நான் கிடையாது ரோஹிணி தான் அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணியை வந்து கை காமிச்சிடறதுனால ரெண்டு பேரையும் வந்து டக்குனு வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்லையே நான் வந்து எதுவும் பண்ணல, இதுல வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா இன்வால்வ் ஆகவே இல்லை, நான் வந்து சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன், இவங்களா பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணியை போட்டு விட்டுட்டு இவங்க வந்து எஸ் ஆகிறதுக்காக பாக்குறாங்க. உடனே வந்து சிந்தாமணி வந்து இல்ல இவதான் வந்து என்ன வந்து பண்ண சொன்னா, இது மட்டும் இல்ல இவர் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது இவதான் பண்ண சொன்னா, எல்லாத்துக்குமே வந்து என்கிட்ட ஆடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு வந்து ரெண்டு பேருமே வந்து அரெஸ்ட் ஆயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.